கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்தில் கூட நாம் எப்ரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கும்போது அநேகர் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டீங்க உயிரின ஆத்மாவானா என்னன்னு சொல்லி நான் அதுக்கான நன்றி. அதே போல் கூட இந்த வார்த்தையாகப்பட்டது ஒரு ஆத்மா பலப்படணும், தேவனை அறிந்து கொள்ளணும், அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது, பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான். எனவே இந்த நாளையில் கூட நாம் டூட்ரானமி 30ஆம் அதிகாரம் அதில் 19 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மரணமும் ஆசீர்வாதமும் பாவமும் உனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன். மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதமும் உன் முன்பாக நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு சாட்சியா தேவனாகிய நான் இந்த வானத்தை பூமி உண்டாக்குனது நான் உன் முன்பாக நான் வச்சுக்கிறேன். இப்போ உன் கையில் தான் செலக்டட் இருக்கு. மரணம்னு பார்க்கும்போது ஆண்டவர் அறிந்து கொண்டு இறந்து போகிறவங்க மரணம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தில் இருக்கிறவங்க மரணம் தேவன் பார்வையில் அருமையாக இருக்கிறது, அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் இல்லை. அப்போது மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதமும் பாவமும் உன் முன்பாக இருக்கிறது. இப்போ நாம் இந்த நாளில் தேவனுக்கு ஆயத்தம் எதுக்காக ஆகணும், ஆண்டோட வார்த்தை எதுக்காக கேட்கணும் சொல்கிற மாதிரி நம்ம ஆதியாகமம் 3 வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கிட்டு அந்த வானத்தை பூமியை உண்டாக்கி ஆண்டவர் செப்பரேட்டாக ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் தான் ஆதாமை உருவாக்கி ஆண்டவர் வைத்தார். ஏற்ற துணியை ஆண்டவர் ஏவால உருவாக்கி வைத்து அவங்ககிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மத்தியத்தில் இருக்கிற இந்த தோட்டத்தின் மத்தியத்தில் இருக்கிற அந்த கனியை மட்டும் நீங்கள் புசிக்காதீர்கள். ஆண்டவர் அவங்களிடத்துல தான், இவரே தன் சாயலை உருவாக்கி வைத்த ஆதாம் ஏவலிடத்துல தான் ஆண்டவர் சொல்லிட்டு போனார். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு தேவைப்பட்ட அடிப்படையான வசதிகள் எல்லாம் வைத்து அவங்களுக்கு ஒன்றும் குறம் இல்லாமல் 4 நதிகள் அவங்களுக்காக பாருங்க பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை ஆண்டவர் கொடுத்துட்டு கடந்து போகிறார். ஆனாலும் அவங்க ஆண்டவரோட பேசவில்லை. ஆண்டவரோட அவங்க எந்த இடத்துலையுமே பேசினார்கள் என்று இல்லை. ஆனால் யார் கேட்குறாருன்னா, சர்வமாகப்பட்டது தான் முதலாவது என்னன்னு கேட்குதுன்னா, இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரான்னு கேட்குது. சர்வமாகப்பட்டது முதலாவது ஏவாள் ஆண்டவர்கிட்ட பேசினதே கிடையாது. முதலாவது பேசினதே ஏவாள் சர்வத்தோட தான். அப்போ அவங்க சர்வம் கேட்கும் போது ஏவாள் சொல்றாங்க, ஆமா இப்போ ஏவாள் சொல்லவே இல்லை, கேட்டதே சர்வம் தான், இப்படி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இதை சாப்பிட்டா செத்துடுவீங்க, இதை நீங்கள் அதை முட்டை கூட கூடாது, டச் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு ஆண்டவர். அப்போ சர்வம் சொல்லுது, நீங்கள் இதை சாப்பிட்டா புசித்தா நீங்கள் சாக மாட்டீங்க, உங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்கள் போல மாறிடுவீங்க. யோசனை பண்ணி பாருங்களேன். அப்போ அது ஆண்டவருக்கு தெரியும், அதனால தான் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். வஞ்சித்து தான் அவங்கள ஏமாற்றி இப்போ உண்டாக்கின தேவனுக்கிட்ட பேசுகிற அறிவு அவங்களுக்கு உண்டாகின சம்பவம் அந்த இடத்துல நேரிடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி ஏதாவது புரிஞ்சிருந்தா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போது ஆண்டவர் உருவாக்கினார், அவர் தான் சோசை கற்றுக் கொடுத்தாரு, அவர் நமக்காக ஒரு தோட்டத்தை எடுத்துக்கிறாரு. நம்ம எதுக்காக யாரோ ஒரு சர்வம் பேசும்போது அதோட என்னுடைய வார்த்தை என்ன, நான் எதுக்காக பேசணுன்ற அறிவு ஏவாள்கிட்ட இல்லை, வஞ்சித்து போகிறார்கள். ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு டூட்ரானமியில், நான் முன்பாக வச்சிருக்கேன் மரணமும் ஜீவனமும் ஆசீர்வாதமும் பாவத்தையும் உங்க முன்பாக வச்சுக்கிறேன், உன் செலக்ட். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நாம் தான் தேர்ந்தெடுத்துட்டு வாழணும். இன்னைக்கு நம் முடிவாகப்பட்டது ரொம்ப ஆண்டவர் அறிந்து கொள்ளாத விட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும். நரகத்தில் போய் நித்தியமாய் வேகிற காரியமாக இருக்கும். அப்போது நித்திய ஜீவனோட இருக்கணும்னா, அப்போ அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வார்த்தை உன் வாழ்க்கையில் இருக்கட்டும், ஆண்டவரோடு நீ இணைந்திரு, ஆண்டவரோடு நீ கீழ்ப்படைந்திரு. அப்போது ஆண்டவர் ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் நமக்காக காத்திருக்கிறார். இந்த நாளில் நாம் தேவனோடு பேசுகிற அனுபவம் நம்மளுக்கு இருக்கணும். அதே போல் ஆண்டவரோடு உறவாடுற ஐக்கியம் நம்மளுக்கு இருக்கணும்.
சத்ருவான அநேக ரீதியில் வந்து நம்மளை வஞ்சிப்பான். யார் ரீதியில் வருவான் நம்மளுக்கே தெரியல. ஏன்னா நீ நித்திய ஜீவன் அடையக்கூடாதுன்னு அவன் இந்த பூமியில் அநேக பாடுகள் படுறான். ஏதோ ஒரு வழியில் வந்து உன்னை அலக்கடித்து நீ நரகத்துக்கு போகணுன்ற ஒரே நோக்கம்தான். ஏன்னா எக்ஸாம்பிள் தர ஒரு குடிவேறி ஆவி பாருங்க, அது ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்போது அவனுக்கு என்ன தான் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி அவனுக்கு அவன் மனநிலை நம்ம மாற்றணும் ட்ரை பண்ணாலும் அந்த ஆவியை அவன்தான் அகற்றணும், அவன் தான் விட்டுட்டு வரணும். நீங்கள் இன்னைக்கெல்லாம் சத்தியத்தை சொன்னால் கூட, இன்னைக்கெல்லாம் நீங்கள் அவனோட ஜபம் பண்ணி போராடினா கூட அது ஒன்றும் நடக்காது, விடுதலை ஆகும். ஆனாலும் மனப்பூர்ணமாய் அவன் விட்டால் தான் குடிய விட்டு அவன் ஒரு மனிதனை மாற முடியும். அப்போ அதனுடைய ஆவி என்ன செய்யுதுன்னா அவனை வந்து கடைசி வரலும் அவனோடு இருந்து அவனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆவியுடைய வேலை முடிச்சு நெக்ஸ்ட்டு யார் அதுக்கு பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள போகுது அந்த ஆவிக்குரிய செய்கிறது. அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, முன்பாக நான் வச்சிருக்கேன். அல்லேலூயா. அப்படி செலக்டடு. இன்னைக்கு எதிரான மரணமா, ஜீவனா, சாபமா, ஆசீர்வாதமா? என்னுடைய இப்போ ஆசீர்வாதம் வேணும்னா கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பாடுகள் வருது. ஆண்டவர் நம்மளுக்காக இந்த பூமிக்கு வந்த நன்மைலாம் செஞ்சார். தேவன் அந்த ஆதாமாவில் உருவாக்கி வைத்து சுவாசக்கற்று கொடுத்து ஏதேன் தோட்டில் அவங்களை உருவாக்கி வைத்து அவங்க பாவத்துக்கு அடிமை ஆனத ஒரே காரண நிமித்தமாய் ஆண்டவர் தன்னை நமக்கு அர்ப்பணித்து பலியானார். இந்த நாளில் ஆண்டவரோடு இருந்து என்னதான் பாடு வந்தாலும் உபத்திரம் வந்தாலும் என் தேவன் என்னை விடுவிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எனவே தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். எனவே உங்களுக்கு ஏதாவது எனக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி பேசுனீங்க, ரொம்ப நன்றி. ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நான் ஸ்க்ரீனில் என் நம்பர் போடுறேன், அந்த நம்பரில் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நிச்சயமாக எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் அல்ல, தேவன் தாமே இந்த வார்த்தை கேட்டு ஒரு 10 ஆத்மா கூட மனம் திரும்பினா பரலோகத்தில் மிக சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆத்மா மனம் திரும்பினா பரலோகத்தில் மிக சந்தோஷம்னு ஆண்டவர் சொல்கிறார். எனவே தேவன் ஆசீர்வதிக்கிட்டோம். காட் பிளஸ் யூ. அதே போல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நான் போடுற வீடியோ ஒரு ரெடி உங்களுக்கு வரும். நான் நீடித்து நான் வீடியோ போடணுன்னாக்கா உங்களுக்கு ஆண்டவர் அறியாதவங்க இருந்தால் இதை வந்து அவங்க சென்ட் பண்ணுங்க, அவங்களும் அறிந்து கொள்ளட்டும். நிறையா மெசேஜுங்களாம் இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரத்தை வைத்து முன்பாக நம்ம பகிர்ந்து தேவன் தானே ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.